உலகத்துல எல்லா நாடுகளுக்கும் எதிரி நாடு அப்படின்னு இருக்கும். ஆனா நமக்கும் இருக்கு. ஆனா என்ன இவனுங்கள பல நேரங்கள்ல இவனுங்க எங்களுக்கு எதிரிப்பா அப்படின்னு சொல்றதுக்கே நமக்கே வெட்கம், கூச்சம் எல்லாம் வந்துரும். ஏன் அப்படின்னா அவ்வளவு கீழ்த்தனமான பயலுக. இவனுங்கள நாடுன்னு ஒரு அந்தஸ்துல சொல்லாம ஒரு கூட்டம், தீவிரவாத இயக்கம், தீவிரவாதத்துக்கு கீழ உள்ளூர் கேங், ரவுடி கூட்டம் அந்த மாரி மென்ஷன் பண்ணதான் இந்தியா பல நேரங்கள்ல விரும்புது. ஆனா வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. காரணம் சீனாவாகட்டும், பாகிஸ்தான் ஆகட்டும், நாடு மாரி செயல்பட்டு ஒரு நாள் கூட நம்ம பார்த்ததில்ல. அட நம்ம ஏன் அந்த நாட்டு மக்களே பார்த்ததில்ல. அப்பேற்பட்ட கேடுகெட்ட எதிரிகளுக்கு உள்ளூர்லயும் பிரச்சனை, வெளியூர்லயும் பிரச்சனை. சீனாவுக்கும் இது பொருந்தும், பாகிஸ்தானுக்கும் பொருந்தும். பாகிஸ்தான்ல இப்ப உள்ளூர், வெளியூர் பிரச்சனை எல்லாம் ஒரே நேரத்துல வெடிக்குது. எப்படி வெடிக்கும்? இம்ரான் கான் ஆட்கள் தான் இந்த விஷயத்தெல்லாம் வெளியில கொண்டு வருவார்கள். அப்படி ஒரு முக்கியமான விஷயத்த கொண்டு வந்திருக்காரு. பாகிஸ்தானோட பொருளாதாரம் அதுதான் இல்லையே. பேப்பர்ல எழுத கூட முடியலையே. பேப்பர்ல எழுதுங்கடா அப்படின்னா, பேனாக்கு இங்க் வாங்கி யார் தருவா? அப்படின்னு கேட்கிறாய்ங்க. சரி ஏதாச்சும் மிச்சம் மீதி டோனர் இருக்கும். சிஸ்டத்துல போட்டு பிரிண்ட் அவுட் எடுத்தா அப்படின்னா, டோனர்லாம் மிச்சம் மீதி இல்ல. சரி கருமம் விடு. உனக்கு சூழ்நிலை சாதகமா இருக்கு. எல்லாமே டிஜிட்டல்ல தானே சுத்துது. டைப் பண்ணி குடு அப்படின்னா, கரண்ட் யாரு குடுப்பா? சிஸ்டத்த ஆன் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்பாய்ங்க. இப்பேற்பட்ட பொருளாதார பலம் மிக்க பாகிஸ்தான் பெரிய அமௌண்ட்ட ஒரு வெளிநாடுகள்ல செலவு பண்றார்கள். இத இம்ரான் கான் பார்ட்டி இப்ப மோப்பம் பிடிச்சு வெளியில கொண்டு வந்துருச்சு. அப்படி எவ்வளவுதான்யா அமௌண்ட் அப்படின்னா, ஏறக்குறைய 1.5 மில்லியன் அளவுக்கு செலவு பண்றாய்ங்க. எங்க அப்படின்னா, அன்னை அமெரிக்கால. அன்னை அமெரிக்கால இவனுங்க போய் எதுக்கு செலவு பண்றாய்ங்க? பெரும்பாலும் அங்க இருந்து தானே வாங்கிட்டு வந்து இவனுங்களே எல்லா தேவைகளையும் நிறைவேத்திக்கிறாய்ங்க. தங்களோட வளமான எதிர்காலத்த பாகிஸ்தானுக்கு வெளியில உருவாக்குறதுக்கும் அண்ணன் தான் ஸ்பான்சர். அண்ணனுக்கு இவனுங்க எதுக்கு கொண்டு போனாய்ங்க? பதுக்கி வைக்க கொண்டு போனாய்களா? அப்படின்னு கேட்டா, அது கிடையாது. அண்ணன் அமெரிக்கா ஊர் பூரா செலவு பண்ணாலும், எல்லா ஊர்ல இருந்தும் அண்ணன் அமெரிக்காவுக்குள்ளேயும் செலவு பண்ணுவார்கள். எப்படி அப்படின்னு கேட்டா, அங்க உள்ள நிறுவனங்கள், பல நிறுவனங்கள் லாபி செய்யறக்கு அது தனி கதை. அதே மாரி பெரிய அளவுல ரிசர்ச் சென்டர் நெறைய இருக்கும். பொலிட்டிக்கல், இன்டர்நேஷனல் பொலிட்டிக்கல், டிஃபென்ஸ் வேர்ல்டு வாரு, பயோ வாரு இப்படி ஏகப்பட்ட டாபிக்ஸ்ல ஏகப்பட்ட ரிசர்ச் செய்யக்கூடிய ஆட்கள், நிறுவனங்கள் இருக்கு. அதுல குவாலிட்டி, தரம் அப்படிங்கிறலாம் உச்சபட்ச லெவல்லயும் இருக்கும். அதே மாரி பெயரளவுல லெட்டர் பேட் கட்சி மாரி லேபிள் ஒட்டிக்கிட்டு ரிசர்ச் சென்டர் நடத்தக்கூடிய ஆட்களும் இருப்பார்கள். அதே மாரி ரிசர்ச் சென்டர் அப்படிங்கிற போர்வையில போலியான தகவல்கள பரப்பி விடக்கூடிய ஆட்கள் இருப்பார்கள். அது நேரடியா அன்னை அமெரிக்காவோட கண்ட்ரோல்ல இருக்கும். எது 3வது பார்த்தது. அந்த பார்த்தது எல்லா நாடுகளும் அங்க போய் ஸ்பெண்ட் பண்ணும். இதுக்கு நடுவுல நானும் குறுக்க வந்தா அப்படிங்கிற மாரி சில நாடுகள் இந்த மாரி போலியாவும் வச்சுக்கிட்டு, "ஏய் இங்க பாரு அங்க உள்ளவனே சொல்ட்டான்" அப்படின்னு சொந்த நாட்டு மக்கள ஏமாத்தி மைலேஜ் எடுப்பாய்ங்க. இந்த வேலைகள செய்யறக்கு இஸ்லாமாபாத்லயும் ரிசர்ச் சென்டர் இருக்கு. அதாவது பாகிஸ்தான் சார்ந்து டிஃபென்ஸ் எடுத்துக்கலாம், பொலிட்டிக்கல் எடுத்துக்கலாம். பாகிஸ்தானோட அரும, பெரும, ஆராய்ச்சி என்ன கருமத்த பண்ணாயிரம் ஏதாச்சும் பண்ணி ரிசல்ட் வந்தா, ஓகே இது சார்ந்து எக்ஸ்க்ளூசிவா பயணிக்குதுப்பா அப்படின்னு சொல்லலாம். இஸ்லாமாபாத் பாலிசி ரிசர்ச் சென்டர் அப்படிங்கிற பேர்ல இயங்கிட்டு இருக்காய்ங்க. இதுல நடுவுல 2 தடவ பேர் மாத்துன கேலி கூத்தும் இருக்கு. அதனால அத விட்டறலாம். இந்த சென்டர் அமெரிக்கால போய் ஒரு நிறுவனத்த ஹையர் பண்ணுது. எதற்கு அப்படின்னு கேட்டா, சமகாலத்துல பாகிஸ்தானோட புகழ உச்சத்துக்கு கொண்டு போக. யாருகிட்ட? அமெரிக்கா கிட்ட. எதுக்குடா இந்த தேவையில்லாத வேலை? அவன்ட்ட இருந்தா பிச்சை எடுத்துட்டு வர்றீங்க. அது பத்தாதுன்னு ஊர் பூரா பிச்சை எடுக்குறீங்க. அப்புறம் எதுக்கு அங்க போய் புகழ் பறக்கணும்? பொண்ணு எதுவும் கட்ட போறாய்ங்களோ? பாகிஸ்தான்னா பாஸ்போர்ட்ல சீலே குத்த மாட்டாய்ங்க. எங்க பொண்ணு தர்றது? அப்ப எதுக்கு செலவு பண்றாய்ங்க? அப்படின்னு கேட்டா, டொனால்ட் ட்ரம்ப் வந்த உடனே இம்ரான் கான் கை ஓங்கிருமாமா. அந்த கை ஓங்குறத குறைக்கிறக்கு லாபி செய்யறதுக்கெல்லாம் வக்கு கிடையாது. லாபி செய்ய போனா தூக்கி போட்டு மிதிச்சுருவாய்ங்க. அதனால இந்த மாரி ரிசர்ச் பேப்பர் சென்டர் மூலியமா பெரிய அளவுல தகவல்கள ஸ்ப்ரெட் பண்ணி விடுறது. இது வேலை செய்யும்னு எதிர்பார்க்கிறாங்களான்னு கேட்டா, சத்தியமா வேலை செய்ய போறது கிடையாது. அப்படி இருந்து இந்த விஷயம் ஏன் அப்படின்னு கேட்டா, இத செஞ்சு ஏதோ தப்பிக்கலான்னு பார்க்கிறார்கள். அதே சமயம் இந்த ஹையர் பண்ண நிறுவனம் பாகிஸ்தானோட அருமை பெருமையெல்லாம் பேசாத பாகிஸ்தானுக்குள்ள ஆர்டிக்கலா கொண்டு வராங்க. அதாவது இங்கேயுமே நம்ம பல நேரங்கள்ல பார்த்திருப்போம். நியூயார்க் டைம்ஸ் சொல்லிருச்சு. வாஷிங்டன் போஸ்ட் பாரு கார்ட்டூன் போட்டுருச்சு அப்படின்னு. கார்ட்டூன் தானடா போட்டான். எதுவும் அலாஸ்காவ நமக்கு எழுதியா வச்சான்? ஆனா, அத பெரிய அளவுல எடுத்து பேசுவாங்க. எது பாராட்டி போடும்போது, கார்ட்டூன் போடும்போது கண்டுக்க மாட்டாய்ங்க. நெகட்டிவா கார்ட்டூன் போடும்போது, அத பெரிய அளவுல எடுத்து பேசுவாய்ங்க. அத கண்டிக்கணுங்கிற வக்கு கூட பல நபர்கள்ட்ட இங்க இருக்காது. சரி தொலையுது.
பாகிஸ்தானுக்குள்ள போயிரும். அந்த மாரி அந்த நிறுவனங்கள் ஹையர் பண்ண நிறுவனங்கள் அங்க உள்ளூர்ல 1000 ஏஜென்சில நியூயார்க் டைம்ஸ்ல ஒரு கட்டம் கட்டி ஒரு விளம்பரம் குடுத்தா கூட அத எடுத்து இங்க ஒட்டுவார்கள். சரி அப்படி என்னதான் கருமத்த ஒட்ட போற? அப்படின்னு பார்த்தா சிம்பிள் லாஜிக். இவர்கள் ராணுவத்தோட பெருமை, பாகிஸ்தானியர்களோட பெருமை. டேய் 2மே இல்லையேடா! அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. முதல்ல பாகிஸ்தானியர்களுக்கு பெருமையா உலகம் பூரா பேசுறார்கள்ன்னு அவனே நம்ப மாட்டான். ஏன் அப்படின்னா, எல்லா நாடுகளும் பாகிஸ்தானியர்கள வெறுக்க தான் செய்றார்கள். அதுல ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, வளைகுடா, மத்திய கிழக்கு அப்படின்னு பிரிச்சு பார்க்கவே வேண்டாம். எங்க போனாலும் சரி, ட்ரெஸ் கோட பார்த்தே தூக்கி போட்டு மிதிக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கு. அதே மாரி ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஆசியா இப்படின்னு பிரிச்சு பார்த்தாலும், எதுக்கெடுத்தாலும் எங்க போய் நிப்பாய்ங்க அப்புட்ன்னா, வளைகுடால போய் நிப்பாய்ங்க. அந்த வளைகுடா பகுதிகள்ல பாகிஸ்தானியர்களுக்கு மரியாதை எப்படி இருக்கு அப்புட்ன்னா, பாகிஸ்தானியர்களுக்கு மரியாதை 0. பங்களாதேஷியருக்கு மரியாதை 0. இன்னும் சொல்லப்போனா அந்த மரியாதை 0, 0ங்கிறதெல்லாம் தூக்கிட்டு, தயவு செஞ்சு வந்துராத. தூக்கி போட்டு மிதிப்பேங்கிற ஸ்டேஜுக்கே போயிட்டார்கள். ஏன் அப்புட்ன்னா, இவனுங்க 1.5 மில்லியன் செலவு பண்ணி அமெரிக்கால போய் ஒரு ஆர்டிக்கிள எழுதிட்டு, திருப்பி அத ரிட்டர்ன் வாங்கிட்டு வந்து பாகிஸ்தான்ல பப்ளிஷ் பண்றாங்க. இந்த வெக்கங்கெட்ட வேலைய உள்ளூருக்குள்ளேயே அந்த பணத்த செலவு பண்ணா, இவன் சவுதிக்கு வேலைக்கு போறேன்னு சொல்லி போய் பிச்சை எடுக்க மாட்டான். சவுதி பாகிஸ்தான ஒழுங்கா வேலைக்கு வர பாகிஸ்தானியர கூட எடுக்க மாட்டேன் இனிமே அப்படின்னு பத்தி விட்டுருக்க மாட்டான். இப்பேற்பட்ட கேடுகெட்ட ஒரு ரூட் ஆப்பரேட் ஆகிட்டு இருக்கும்போது, சம்மந்தமே இல்லாம ஃப்ளைட் புடிச்சு வந்து ஒரு தகவல எடுத்துட்டு வராங்களாம். இது எங்கிட்டு கரையேறும்னு தெரியல. ஆனா இந்த கேலி கூத்த செய்றார்கள். இத ஏன்டா செய்றீங்கன்னு கேட்டா, இம்ரான் கான் வரதுக்குள்ள நம்ம கைய அப்படி ஓங்க வச்சுருவோம். என்னடா பட காமெடி மாரியே பேசிக்கிட்டு இருக்கீங்க சீரியஸாவே. ராணுவம்னா எங்கிட்டாச்சும் போய் சண்டை கிண்ட போட்டு நாட்ட காப்பாத்துச்சுன்னா, அந்த ராணுவத்தோட பேர் உச்சத்துக்கு போகும். அதே மாரி பாகிஸ்தானியர்கள் போனார்கள்ப்பா. இந்த கம்பெனில பெரிய அதிகாரிகளா இருக்கார்கள். பாகிஸ்தானியர்கள் போனார்கள்ப்பா. வெட்ட வெளி காட பொன் வெளியிற பூமியா மாத்திட்டார்கள். இந்த மாரி சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அருமை பெருமைலாம் வரும். அப்படி ஒண்ணுமே இல்லையே. வேலைக்கு போயிட்டு பிச்சை எடுக்கிறது, வேலைக்கு போயிட்டு ரேப் பண்றது, வேலைக்கு போயிட்டு கொலை பண்றது, திருட்டுத்தனம் பண்றது. ராணுவத்த கேட்கவே வேணாம். ராணுவம் முழு நேரமா தீவிரவாதிகள சப்ளை பண்றது. "என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? கொஞ்சமாச்சும் வேற வேலை பார்றா. அதான் ராணுவ வேலைய பார்றா" அப்படின்னா படபடன்னு கம்பெனிகள ஆரம்பிச்சு வர்த்தகம் பண்றது. இது எந்த லெவலுக்கு போயிருச்சு அப்படின்னா, பாகிஸ்தான்ல உள்ள பாகிஸ்தான் தாலிபான் தீவிரவாதிகள் ராணுவத்த தாக்குறோம். அதாவது பாகிஸ்தான் அரசாங்கத்த தாக்கணும் அப்படின்னா, அங்க உள்ள ராணுவத்த தாக்கணும். ஆனா இவனுங்க பாகிஸ்தான் அரசாங்கத்தையும் தாக்குறோம்னு அறிவிக்கல. பாகிஸ்தான் ராணுவத்தையும் தாக்குறோம்னு அறிவிக்கல. பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய நிறுவனத்த தாக்குறோங்கிறான். அது 150 பட்டியல்ல வருது. இது பூரா அவனே சொல்ட்டான். பேர் தெரிஞ்சது. பேர் தெரியாததையும் நாங்க தட்டி தூக்குவோம் ஜாக்கிரத அப்படின்ட்டான். அப்ப 150க்கும் மேல இல்லீகலா மறைச்சு இல்ல பினாமி பேர்லயும் ஆப்பரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. அதுல சிமெண்ட்ல இருந்து பர்ஃப்யூம் வரை எல்லா கருமமும் வச்சிருக்காய்ங்க. அப்ப இந்த ராணுவத்த எந்த நாடு மெச்சிக்கும்? ஆனாலும் 1.5 மில்லியன் செலவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவர்களோட ராணுவ தளபதி, தற்போது உள்ள தளபதி பாஜ்வா எவ்வளவோ தேவலையாட்டுக்கு ஆசை முன்னேறிக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லா கேலிக்கூத்தையும் செய்யக்கூடிய ஆளா மாறிட்டார். பாஜ்வாவாச்சு நீட்டா பின் லாடன போட்டு குடுத்து அமெரிக்கால ராஜ மரியாதை வாங்கிக்கிட்டார். இந்த ஆளுக்கு அதுவும் வக்கு கிடையாது. இம்ரான் கான தூக்கி உள்ள வச்சு அமெரிக்கா கிட்ட சீண்டிக்கிட்டு, இப்ப அமெரிக்காவுக்கு பயந்துட்டு சீனாட்ட போலாமா? இல்ல அமெரிக்கா கால்லயே விழலாமா? அமெரிக்கா கால்லயே விழுந்தா பதவி தப்புமா? சீனா கிட்ட போனா தலையே போயிருமே! அப்படின்னு பயந்துகிட்டே இருக்கும்போது, உள்ளூர்ல குண்டு வெடிக்குது. பாகிஸ்தான் தாலிபான்கள் நாட்ட ஒப்படைச்சுட்டு வெளியேறியா? இல்ல உன்ன போட்டு தள்ளவா? அப்படின்னு கேட்காத குறையா நிக்கிறாங்க. இது பூரா சமகாலத்துல நடக்கும்போது, ஒரு காலகட்டத்துல ஆக்கிரமிப்பு காஷ்மீர இந்தியா மீட்டுட்டு போயிரும். அத தடுக்கிறக்கு தீவிரவாதிகள் சப்ளை பண்ணலாமா? அப்படின்னு முடிக்கிறக்குள்ள அங்க ஏதாச்சும் இந்திய உளவுத்துறை சம்பவம் பண்ணிருது. இப்படி அரண்டு பூனைக்குட்டிக்கும் பூனைக்குட்டியா பயந்து போய் உட்கார்ந்திருக்க ராணுவ தளபதிக்கு எங்கிட்டு போய் ஆர்டிக்கல் எழுதுவாய்ங்க? எவ்வளவு பணம் குடுத்தாலும் எப்படி எழுதுவாய்ங்க? ஆனா பாகிஸ்தான் பயலுகளுக்கு புத்தியே கிடையாது. இந்த பணம் எங்க இருந்து வந்திருக்கும்? ஒண்ணு அண்ணன் அமெரிக்கா தந்திருக்கான். இல்ல திருட்டு பையன் சீனா தந்திருக்கான். அந்த சீன பையன் எப்படி செலவு பண்றான்? சொந்த ஊர்லயே குளோபல் டைம்ஸ் அப்படின்னு ஒண்ண உருவாக்கிட்டு உலகம் பூரா குளோபல் டைம்ஸ் தான் பெரிய அளவுல புனித நூலோட ஒப்பிட்டு சொல்ல முடியாது. அதனால அத விட்டுருவோம். குளோபல் டைம்ஸ்ல இருந்து தான் உலகத்துல உள்ள எல்லா அரசியல் சாசனமும் பொறந்துச்சு அப்படின்னு ஊருக்குள்ள சொல்றக்கு, ஊருக்கு ஒரு 10ல இருந்து 100 பேர ஹையர் பண்ணி வச்சு குளோபல் டைம்ஸ், குளோபல் டைம்ஸ், குளோபல் டைம்ஸ்ன்னு ஊர் பூரா பேசி வச்சு, குளோபல் டைம்ஸ்லயே சிம்பிளா பக்கத்திலேயே ஒரு எடிட்டர யுவான்ல செலவு பண்ணி ஹையர் பண்ணி எழுதிக்கிறாங்க. இந்த அறிவு கூட 365 நாளா அவன வேடிக்கை பார்த்து, அவன்ட்டயே பிச்சை வாங்கி வளர்ற பாகிஸ்தானுக்கு இல்ல பாத்தியா? இவனுக்கும் அறிவு இல்ல.
பக்கத்திலேயே நரிய வச்சிருக்கான். நரிய பார்த்தும் புத்தி வரல அப்படின்னா இந்த பயல எங்கிட்டு கொண்டு போய் அடிக்கிறது? நம்ம எதுக்கு அடிச்சுக்கிட்டு? பாகிஸ்தான் தாலிபான்கள் அப்படின்னே உருவாகி நாள்தோறும் தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க. அதுல பைத்தியம் பிடிச்சு செய்யற பல கூத்துகள்ல இப்ப அமெரிக்காவுக்கு 1.5 மில்லியன் அனுப்பி சொந்த செலவுலயே சூனியம் வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா இத பெரிய அளவுல இம்ரான்கான் எடுத்து போட்டு இம்ரான் கானோட ஆட்கள் பாகிஸ்தான் பூரா மக்கள தயார்படுத்திட்டார்கள். ட்ரம்ப் வந்து அங்க ஒரு 100 கையெழுத்து போடுவேன் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறாரு. ஆனா ரகசியமா அவர் ஒரு கையெழுத்து போட்டு இம்ரான் கான விடுறியா இல்லையான்னு கேட்க போறாரு. இம்ரான் கான் வெளில வந்து ஆசிம் முனீர் ஆகட்டும், இல்ல பாகிஸ்தானோட அந்த என்டையர் ராணுவத்தோட ஸ்ட்ரக்சர் ஆகட்டும் கேள்விக்குறியாகும். அதோட பாகிஸ்தான் எத்தனை துண்டா வேணாலும் உடைஞ்சிரும் அப்படிங்கிற சூழ்நிலை சூப்பரா உருவாயிருங்கிறது யதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.